பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதற்கு மீண்டுமாக இந்த ஜூம் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் போன வாரத்திலே சிந்தித்த வேத பகுதியினுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை மறுபடியும் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வேத வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு துவங்க இருக்கிறோம். அதற்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்து. அதாவது அதுக்கு முந்தைய பகுதியிலே கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவராக இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி 11வது வசனத்திலே பார்த்தோம். 12, 13வது வசனங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்தோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவராக சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய சொந்த ஜனங்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்பது நாம் அறிகிறோம். என்றாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே கிறிஸ்து இல்லாமல் உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் தீமோத்தேயுவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தான் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 12வது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் புறக்கணித்தது. அவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே மனிதனாக வந்த நாட்களிலே அநேகர் அவரை சொந்தமான மக்களால் புறக்கணிக்கப்பட்டார். சிறுபான்மையான கூட்டத்தார் தான் அவரை பின்பற்றினார்கள். பெரும்பான்மையான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். என்றாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதன் பிறகு சுவிசேஷம் உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அந்த சுவிசேஷம் உலகத்தின் கீழ் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் இந்த சத்தியவசனமாகிய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்றும் அது பலன் தருகிறது என்று சொல்லி நாம் கொலோசியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். அந்த விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான நற்செய்தி உங்களுக்கும் எனக்கும் வரைக்குமாக இந்த செய்தி வந்துட்டு இருக்கிறது. இந்த செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்த 2000 வருட காலமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிற இந்த நற்செய்தியை யாரெல்லாம் கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய பெயரை அவருடைய திருநாமத்தை யாரெல்லாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவரை தேவனுடைய குமாரனாக அங்கீகரித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிற யோவானுடைய ஆசையும் விருப்பமாக தெரிவிக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இயேசுவை தேவனுடைய குமாரன் என்பதை யாரெல்லாம் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைமையிலே இப்பொழுது நாமும் கூட தேவனுடைய கிருபையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை, உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நாம் நம்முடைய சொந்த புத்தியிலே அந்தகாரத்தை உடையவர்களாக இருந்தோம். நாம் நம்முடைய சொந்த புத்தியிலும் அறிவிலும் நாம் கடவுளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சாதுரியம் உடையவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்தது. அந்த கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றோம். கடந்த 2000 வருடங்களுக்கு முன்னதாக இந்த மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்கவும் அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளவும் தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். அவருடைய சிலுவை மரணம் இந்த உலகத்திலே பைத்தியமாக எண்ணப்படுகிறது. இன்றைக்கும் கூட சுவிசேஷத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அநேகர் அதை ஏளனம் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மனித அறிவுக்கும் புத்திக்கும் இது ஒரு மனித அறிவுக்குட்பட்ட நிலைமையில சிந்திக்கும் பொழுது 2000 வருடங்களுக்கு முன்னதாக மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒருவர் எப்படி நம்முடைய பாவங்களை போக்க முடியும்? சிலுவையில் அறையப்பட்டவர், அதுவும் அவர் நம்முடைய பாவங்களை எப்படி சுமந்து தீர்க்க முடியும் என்பது மக்களுக்கு கேள்வியாக இருக்கிறது.
ஆனால் தேவனுடைய கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதையும் அவர் மெய்யான மனிதனாக இருந்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதையும் நாம் விசுவாசிக்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றோம். அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை உரிமையை நாம் பெறும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவேதான் யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே நாம் இதை சிந்திக்கும் போது எவ்வளவு பெரிய வியப்பாக இருக்கிறது பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை தேவதூதர்களுக்கு முதலாய் தேவன் தரவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 13வது வசனத்துக்கு வரும் பொழுது இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய இந்த பாக்கியம், தேவனுடைய பிள்ளைகளான முறை, எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் என்கிறதை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளாகும் பாக்கியமானது அது ஒரு தெய்வீக செயலாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனது என்பது வெறுமனே ஒரு வார்த்தையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக அது ஒரு மெய்யான பிறப்பாகவே இருக்கிறது. எப்படி நாம் மாம்சத்தில் பிறந்து மனிதனாக மாம்ச பெற்றோருக்கு மனிதர்களாக மனித குழந்தைகளாக நாம் வந்திருக்கிறோமோ, அதே விதமாக நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படியான ஒரு புதிய பிறப்பை பெற்றிருக்கிறோம். இந்த புது பிறப்பு நம்மிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த புது பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி நாம் பிறக்கவில்லை, எப்படி நாம் பிறந்தோம் என்கிற 2 கோணத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது. முதல் காரியம் சொல்லும் பொழுது இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாவது என்பது அது இரத்தத்தினாலே பிறக்கக்கூடிய பிறப்பல்ல. இரத்தத்தினால் என்று சொல்லும் பொழுது பாரம்பரியமாக கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த இரத்த சம்பந்தமான உறவிலே எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தாத்தா பாட்டி அவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் தான். நாங்கள் பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்கள், நானும் கிறிஸ்தவன், எங்களுடைய முன்னோர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தது போல நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்ல முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பெரிதுமாக தவறாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்க பான் கிறிஸ்டியனா கன்வெர்டட் கிறிஸ்டியனா என்று கேட்பார்கள். சாதாரணமாக பாரம்பரிய திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய முன்னோர்களுடைய வழியிலே அவர்கள் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்து திருச்சபையிலே சிறு வயதிலிருந்தே அவர்கள் வளர்க்கப்படுகிறதுனாலே, அல்லது சில சபைகளிலே சிறு குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த வழக்கத்தின்படி அவர்கள் சபையில் ஐக்கியத்தில் சேர்க்கப்படுகிறதிலிருந்து அவர்கள் தாங்களே அவர்கள் எண்ணக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள் அல்லது பான் கிறிஸ்டியன், பிறப்பிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள். வேதாகமம் ஒருவரையும் குறித்து அப்படி சொல்லவில்லை. ஒருவரும் அப்படி பிறப்பிலே கிறிஸ்தவர்களாக பிறக்க முடியாது. கிறிஸ்தவ பெற்றோருக்கோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கோ பிறந்த பிள்ளைகள் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் இரத்தத்தினாலாவது என்று சொல்லும் பொழுது அந்த இரத்த சம்பந்தமான பிறப்பிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். 2வது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தான் விருப்பப்பட்டு இன்னொரு மனிதனை பிறப்பிக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவனுடைய புருஷ சித்தத்தின்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல ஆத்மீகமான நிலைமையில ஒரு மறுபிறப்பை உண்டாக்குவதற்கு முடியாது. இங்கேயும் கூட நமக்கு ஒரு பிழையை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இது தேவனால் உண்டாகக்கூடிய, தேவ ஆவியினால் நடைபெறக்கூடிய ஒரு பிறப்பின் அனுபவம் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே நம்முடைய சபையிலும் கூட ஒரு பிழை நடக்கிறது நாம் அறிய முடியும். எப்படி என்று சொன்னால், சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க மட்டும்தான் நம்மால் முடியுமே ஒழிய ஒரு கேட்கக்கூடிய நபரை மறுபிறப்புக்குள் வழிநடத்துவதற்கு நம்மால் இயலாது. அவர்களை வழிநடத்துகிற செயல் அல்லது மறுபிறப்பின் செயலை செய்வது பரிசுத்த ஆவியானவருடைய செயலாக இருக்கிறது. அதை விடுத்து இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள், சுவிசேஷகர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சுவிசேஷம் அறிவித்த உடனே அவர்களை நம்முடைய விருப்பப்படியாக வசனங்களை சொல்லி பாவ அறிக்கை செய்ய வச்சு அவர்களை கைகளை உயர்த்த சொல்லியோ கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லியோ சொல்வதன் மூலமாக அவர்களை
தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிவிட முடியும் என்றோ, அல்லது அவர்களை அப்படியாக அவர்களை வசனங்களை சொல்லி அவர்களை பாவரிக்கை செய்ய வைத்து அதன் பிறகு அவர்களுக்காக ஜெபம் செய்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிடுவார்கள். இதை என்னுடைய அனுபவத்தில் கண்கூடாக பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இது முறை அல்ல. நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஒருவரையும் மறுபிறப்பில் நடத்த முடியாது. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஒழிய, சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசித்தால் மட்டுமே அவர்கள் மறுபிறப்பை அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அதைத்தான் மேல் உள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அப்படி விசுவாசத்தினாலே அந்த மறுபிறப்பை அடைவதற்கு பதிலாக நாம நம்முடைய விருப்பப்படி ஒருவரை தேவனுடைய பிள்ளையாக மாற்றிவிட முடியாது. மூன்றாவதாக புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். புருஷனுடைய சித்தத்தினாலாவது என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே தனக்கு பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளையை தத்தெடுப்பது வழக்கம். அப்படி பிள்ளையை தத்தெடுக்கிற விதமாக ஒரு மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தினாலே ஒரு குழந்தையை தத்தெடுப்பதன் மூலமாக ஒருவரை கிறிஸ்துவுக்காக தத்தெடுத்து அவர்களை புத்திரர்களாக்கி விட முடியாது. பாரம்பரிய சபைகளிலே கூட சில நேரங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஞானஸ்நான குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரத்தில் அவர்கள் தங்கள் கைகளிலே குழந்தையை எடுத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். அந்த குழந்தையை குறித்து அவர்கள் ஞான தகப்பன், ஞான தாய், ஞான தகப்பன் என்று சொல்லுவார்கள். ஆவிக்குரிய பெற்றோராக அவர்களை சொல்லுவார்கள். அது வழக்கத்தில் இருக்கிறது. அப்படி ஒருபோதும் ஒரு புருஷனுடைய சித்தத்தினாலாவது அல்லது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு புதிய பிறப்பாக, ஒரு ஆவிக்குரிய பிறப்பாக அது இருக்கிறது. இந்த புதிய பிறப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். அங்கே இஸ்ரவேலின் போதகனாக இருக்கக்கூடிய நிக்கோதேமு இடத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசுகிறார். நிக்கோதேமு இடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கட்டாயமாக அவன் புதிய பிறப்பை பெற்றிருக்க வேண்டும். அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6வது வசனம் கூட படிக்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இங்க பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி அவர் சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லி இருக்கிற மறுபிறப்பு என்பது, இங்கே சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லும் பொழுது அனகென்னாவோ என்ற வார்த்தையை நாம் அனோதேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் மறுபடி பிறத்தல் என்ற அர்த்தம் அல்ல, born again என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். அப்படி மறுபிறப்பு என்ற அர்த்தத்தில் அல்ல. அது இந்த இடத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை மேலிருந்து பிறத்தல் என்ற அர்த்தமாகும். மேலிருந்து பிறத்தல், அதாவது இந்த பிறப்பானது பூமிக்குரிய பிறப்பு பிரகாரமாக இல்லாமல் இது பரலோகத்திலிருந்து தேவனால் நடைபெறக்கூடிய பிறப்பாக இருக்கிறது. தேவ ஆவியினாலே நடைபெறக்கூடிய பிறப்பாக இருக்கிறது. அதனாலதான் அது சொல்லி இருக்கிறது மேலிருந்து பிறவாவிட்டால். தொடர்ந்து சொல்லுகிற வசனத்திலே 6வது வசனத்திலே பார்க்கிறோம், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். மாம்சத்தில் பிறப்பது என்பதை நாம் அறிவோம். நாம் மாம்சத்தில் பிறந்து மனுஷ பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இது மாம்ச பிரகாரமான பிறப்பாக இருக்கிறது. இந்த மாம்ச பிரகாரமான பிறப்பிலே மாம்சத்துக்குரிய தன்மை தான் இருக்கும். பாவ சுபாவங்கள், பாவ தன்மைகள் தான் இருக்கும்.
மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். முதல்ல சொல்லி இருக்கிற மாம்சம் என்பது மனுஷீகமான பிறப்பை குறிக்கிறது. இரண்டாவது சொல்லி இருக்கிற மாம்சமாய் இருக்கும் என்று சொல்ற வார்த்தை பாவ சுபாவத்தை, மாம்ச சுபாவத்தை குறிக்கக்கூடியதாக, பாவ தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மாம்சத்தில் பிறந்த நாம் ஆதாம் ஏவாள் என்பவர்களுடைய அந்த பாவத்தினாலே நம்முடைய மாம்ச பிரகாரமான பெற்றோருக்கு பிறந்த நாம் அவர்களுடைய பாவ சுபாவத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் 51ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். இதோ என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிறப்பிலே நாம் பிறக்கும் பொழுதே பாவ சுபாவத்தோடு நாம் பிறக்கிறோம். சுபாவத்தினாலே நாம் பாவிகளாக இருந்தோம், அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாதபடி கோபாக்கினைக்குரியவர்களாக இருந்தோம் என்று சொல்லி எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். சுபாவத்தினாலே நாம் இந்த உலகத்திலே பாவிகளாக இருந்தோம். நம்முடைய பாவ மாம்சத்தினுடைய அந்த சுபாவம் பாவத்தை செய்யக்கூடிய தன்மையுடையதாக இருந்தது. ஆகவேதான் நாம் பிசாசினுடைய கிரியையிலே செய்யக்கூடிய அந்த சுபாவத்தை உடையவர்களாக இருந்தோம் என்றெல்லாம் நாம் எபேசியர்ல வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருப்பது போல ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இங்கே ஆவியினால் பிறப்பது என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்த பிரகாரமாக பரிசுத்த ஆவியினாலே நடைபெறக்கூடிய பிறப்பாக இது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுபிறப்பிலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பிலே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்தை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. திரித்துவ தேவனை குறித்து படிக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவரும் 3 விதமான காரியங்களை, செயல்பாடுகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டவராக இருக்கிறார், திட்டமிடுகிறவராக இருக்கிறார். குறிப்பாக ரட்சிப்பின் காரியங்களை அவர் திட்டமிடுகிற அந்த பொறுப்பிலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1ஆம் அதிகாரம் 9, 10, 12, 40ஆம் சங்கீதம் 7, 8 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சகலத்தையும் திட்டமிடுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரு வசனம் மாத்திரம் உதாரணத்துக்கு வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது கிறிஸ்துவை கொண்டு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அவர் தம்முடைய மனதிலே தீர்மானித்த திட்டங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரகசியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அது நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. 9வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தான் நிறைவேற்ற போகிற காரியங்களை குறித்து பிதாவாகிய தேவன் திட்டமிடுகிறவராக இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் திட்டத்திலே அநேக காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானங்களை காலங்கள் நிறைவேறும் போது நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த நிறைவேற்றுகிற காரியம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டதாக இருப்பதனாலே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவே அதை செயல்படுத்துகிறவராக, அதாவது பிதாவினுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த நிலைமையிலே குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அந்த ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து தம்முடைய வாழ்விலும் மரணத்திலும் அவர் நீதியை சம்பாதித்து ரட்சிப்பை உண்டு கொண்டு வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து வசனத்தின் மூலமாக பலிதமாக்கக்கூடிய, பயனடைய செய்யக்கூடிய ஒரு வேலையை
நம்முடைய இருதயங்களிலே செய்யக்கூடியவர். நம்முடைய அறிவிலும் மனதிலும் இருதயத்திலும் அதை செயலாற்றுகிற வேலையை செய்யக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். திருவசனத்தை கொண்டு இந்த காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே ரட்சிப்பு 3 பேருடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய தனித்தனி செயல்களாலே இது நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலைமையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ரட்சிப்பின் செய்தியை சுவிசேஷத்தின் மூலமாக நாம் காதிலே கேட்கிறோம். அப்படி காதாலே நாம் கேட்கக்கூடிய கேள்விப்படுதலின் மூலமாக நமக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்குகிறவராக அல்லது விசுவாசத்தை தோற்றுவிக்கிறவராக செயல்படுகிறவராக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். நம்முடைய பாவ தன்மையை சுட்டிக்காட்டுகிறார். கிறிஸ்துவனுடைய பரிசுத்த தன்மையும் அவருடைய சிலுவை மரணத்தினால் உண்டான பலாபலன்கள், அவருடைய நீதி, இவைகள் போன்ற காரியங்களை நம்முடைய அந்தகாரம் அடைந்திருக்கிற புத்தியிலே இருக்கக்கூடிய அந்த மந்தத்தை எல்லாம் நீக்கி நம்மை தெய்வீக ஒளியூட்டக்கூடிய வேலையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே நாம் உயிரூட்டப்பட்டவர்களாக அல்லது ஒளியூட்டப்பட்டவர்களாக மாறுகிறோம். சுவிசேஷமே நம்மை ஒளியூட்டுகிறது என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளிலே சுவிசேஷத்தினாலே அதை ஒளிரச் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனையும் அழியாமையும் அது ஒளிரச் செய்தது. நம்முடைய மனங்களிலே இருந்த இருள் நீங்கி நமக்கு வெளிச்சம் உண்டாக செய்தார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே முதல் படைப்பை ஆண்டவர் செய்த அந்த படைப்பின் செயலோடு ஒப்பிட்டு பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய மறுபிறப்பின் அனுபவத்தை எழுதுகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய இருதயங்களிலே கிறிஸ்துவின் மகிமையின் ஒளியை பிரகாசிக்க செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் ஒளி என்று சொல்லும் போது அது அந்த ரட்சிப்பின் செய்தியை நம்முடைய இருதயங்களிலே புலப்பட பண்ணினார். அந்த 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 கிறிஸ்து மூலமாக உண்டாகக்கூடிய நற்செய்தியின் பலாபலன்களை நமக்கு விளங்க பண்ணினார். அந்த விதமாக நமக்கு அந்த வசனத்தினாலே அந்த வெளிச்சம் கிடைத்த பொழுதுதான் நாம் விசுவாசிகளாக மாறினோம். இந்த செயலை செய்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது. இதை ஒரு ஒரு சுவிசேஷகன் செய்துவிட முடியாது. ஒருபோதும் நாம் யாரையும் நிர்பந்தித்து சுவிசேஷத்தை சொன்ன மாத்திரத்திலே அவர்களை பொதுக்கூட்டங்களிலே கைகளை உயர்த்த சொல்லுவதோ அல்லது உணர்ச்சிமையை முக்கியதான வார்த்தைகளை சொல்லி அவர்களை முன்னுக்கு வர சொல்லுவதோ ஒப்பு கொடுக்க சொல்லுவதோ அல்லது அவர்களை அறிக்கையிட சொல்லுவதோ செய்கிற செயல்கள் மூலமாக நாம் அவர்களை ரட்சிப்பிலே வழிநடத்தி விட முடியாது. ஒருவேளை தானாக முன்வந்து வரக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல மீண்டும் வசனத்தின் விளக்கங்களை எடுத்து சொல்லி நாம் அந்த சுவிசேஷத்தை விளங்க பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாகவே ஆவியானவர் அவர்களுடைய உள்ளங்களிலே சத்தியத்தை விளங்க செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை மனமு வந்து தானாக ஏற்றுக்கொள்வார்கள். அது பரிசுத்த ஆவியானவரால் நடைபெறக்கூடிய உள்ளத்திலே நடக்கக்கூடிய செயலாக இருக்கிறது, மறுபிறப்பின் செயலாக இருக்கிறது. இந்த மறுபிறப்பின் மூலமாக அவர்கள் புதிய குழந்தையாக அவர்கள் பிறக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இந்த புதிய பிறப்பை மேலிருந்து நடைபெறக்கூடிய, அதாவது தேவ ஆவியினால் நடைபெறக்கூடிய தெய்வீக செயலாக இருப்பதனாலே தான் இதை மேலிருந்து பிறத்தல் என்று சொல்லியிருக்கிறது. மாத்திரமல்லாமல் ஆவியினால் பிறக்கும் செயல் பிறப்பது என்றும் சொல்லியிருக்கிறது. ஆவியினால் பிறப்பது ஆவிக்குரிய தன்மையுடையதாக இருக்கும். எப்படி மனுஷ தன்மையை உடைய மாம்ச பிறப்பு இருக்கிறதோ அதே போல ஆவியினால் பிறப்பது ஆவிக்குரிய தன்மையுடையதாக இருக்கும். அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? புதிய பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கான புதிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், அதாவது ஒரு ஆவிக்குரிய ஜீவ தன்மையை நாம் பெற்று தேவ
வெளிச்சத்திலே தேவ வழியிலே நாம் நடப்பதற்குரிய அந்த இயல்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் இதை எழுதும் பொழுது திவ்ய சுபாவம் என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்கு பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது எப்படி மாம்ச தன்மையை சுபாவத்தை உடையதா இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய பிறப்பின் மூலமாக ஒரு தெய்வீக சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தெய்வ சுபாவம் நமக்குள்ளாக உண்டாக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது. அந்த இது எல்லாமே ஒரு படைப்பின் செயலாக இருக்கிறது. ஒரு உருவாக்கும் செயலாக இருக்கிறது. ஒரு குழந்தை உருவாகி பிறக்கும் விதமாக நமக்கு ஆவியானவராலே இந்த புதிய பிறப்பை ஆவியிலே அடைகிறோம். இந்த புதிய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கேயும் கூட நாம் பார்க்கிறோம். இந்த புது பிறப்பை குறித்து சொல்லும்போது இது தேவனுடைய செயலாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஜனிப்பிக்கப்பட்டுதல் அப்படின்னு சொல்றது தெய்வ வசனமாகிய வித்தினாலே நாம் பிறப்பை அடைகிறோம். ஒரு புதிய பிறப்பை அடைந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதற்கு ஒத்ததான ஒரு எதிர்மறையான ஒரு வாக்கியத்தை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 15வது வசனம் எதிர்மறையான ஒரு கருத்தை அந்த வசனத்திலே பார்க்கிறோம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இங்க பாவம் எப்படி உருவாகிறது என்றும் அது ஒரு குழந்தையை போல எப்படி உருவாகி நமக்குள்ளாக ஒரு மரணத்தை உண்டாக்குகிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகி அது வளர்ச்சி அடையும் விதமாக ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக இச்சையானது ஒரு குழந்தையை போல அது கருத்தரித்து உருவாகிறது. ஒரு மனிதனுடைய சிந்தையிலே இச்சையானது ஒரு கரு கொண்டு அது உருவாகி அது பாவத்தை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிந்தையிலே உருவாகக்கூடிய அந்த பாவ சிந்தையானது அது அவனுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்து அது ஒரு உருவத்துக்கு அது ஒரு பாவ செயலாக உருவெடுத்து வருகிறது. அது வளர்ச்சி அடையும் பொழுது அல்லது அது பூரணமாகும் பொழுது அது அந்த பாவமானது மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த விதமாக இதற்கு எதிர்நிலையான நிலைமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிறப்புக்கு எதிர்பிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிறப்பிலும் கூட நாம் ஒரு புது பிறப்புக்கு நமக்கு ஒரு வித்து ஒன்று இருக்கிறது. அந்த வித்து தான் சத்திய வசனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார் என்று சொன்னால் அந்த சத்திய வசனமே புதிய பிறப்புக்கான வித்தாக அல்லது உயிராக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பிறப்புக்கும் ஒரு ஜீவ வித்து தேவையாக இருக்கிறது. அந்த ஜீவ வித்து ஆவிக்குரிய நிலைமையிலே ஜீவ வித்தாக இருப்பது தெய்வ வசனம்தான். அந்த தெய்வ வசனத்தினாலே அவர் நம்மை ஜனிப்பித்தார் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிற வண்ணமாகவே பேதுரு அப்போஸ்தலனும் இதை எழுதுகிறார். பேதுருவின் நிருபம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மறுபடியும், மறு பிறப்பு என்பதை இங்கேதான் நாம் பார்க்கிறோம். மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது முதல் பிறப்பு நடந்தது போல மறுபடியும் ஆவியிலே பிறந்த பிறப்பு மறுபிறப்பாக இருக்கிறது. இந்த மறுபிறப்பு அதுக்கான ஒரு வித்தை இங்கே சொல்லி இருக்கிறது. அது வித்து என்ன வித்து என்று கேட்டால், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனங்கள் நமக்கு இவ்வளவு தூரம் கை கொடுக்கிறது, உதவியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த மறுபிறப்பை குறித்து கள்ள போதனைகள் அல்லது தவறான போதனைகள் இன்றைக்கும் இருக்கிறது.
நாம் படிக்கிற எல்லா பாடங்களிலும் கள்ள போதனைக்கும் எதிரான சத்தியத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே அல்லது கிறிஸ்தவ உலகத்திலே தவறான போதனைகள் இருக்கிறது. அந்த தவறான போதனைகளிலே அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தவறான போதனைகளுக்கு விலகி இருப்பதற்கு சத்திய வசனமே நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அநேகர் மறுபிறப்பை குறித்து சிந்திக்கும் போது அல்லது மறுபிறப்பை குறித்து போதிக்கும் போது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னதற்கு கீழாக 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி மறுபடியுமாக சொல்லுகிறார். அங்கே மறுபடியுமாக அந்த மறுபிறப்பை குறித்து சொல்லும் பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லும் பொழுது இங்கே ஜலம் என்று சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞான ஸ்நானத்தினாலே மறுபிறப்பு என்கிற ஒரு போதனையை அநேகர் சபைகளிலே போதிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது பேப்டிஸ்மல் ரீஜெனரேஷன் என்று சொல்லுவார்கள். ஞான ஸ்நானத்தினாலே மறுபிறப்பு, அதாவது மறுபிறப்புக்கு ஞான ஸ்நானம் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சபைகள் போதிக்கிறது. அல்லது வேறு விதத்தில் சொன்னால் ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஒருவன் மறுபிறப்பு அடைகிறான், அதன் மூலமாக தெய்வ ராஜ்யத்துக்குள் உட்படுகிறான் என்கிறதை போதிக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்து அவர்களை மறுபிறப்பிலே வழிநடத்தக்கூடிய பழக்கமானது ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து வந்ததுதான். ஒரு குழந்தை பிறந்த மாத்திரத்திலே அந்த குழந்தையை தெய்வ ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதற்கான அவசியத்துக்கு அல்லது ஒருவன் கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு அவனுக்கு ஞான ஸ்நானம் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களுடைய சபையின் கோட்பாட்டில் அதை முக்கியமாக நம்புகிறதுனாலே ஞான ஸ்நானத்தை அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக ஞான ஸ்நானத்தை கொடுப்பதற்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஞான ஸ்நானத்தை குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு தண்ணீரை தெளித்தோ அல்லது தண்ணீரை ஊற்றியோ அவர்கள் அந்த குழந்தைக்கு ஞான ஸ்நானத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தை மறுபிறப்பு அடைந்ததாக சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தெய்வ ராஜ்யத்துக்கு உட்படுவதற்கு அந்த ஞானஸ்நானம் அவசியம் என்பதனாலே அது தண்ணீரின் ஞானஸ்நானத்தினாலே தான் நாம் மறுபிறப்பு அடைகிறோம் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அப்படி போதிப்பதன் மூலமாக ஞானஸ்நானத்தை வலியுறுத்தி அந்த ஞானஸ்நானத்தை சிறு பிராயத்திலே கொடுக்க முடியாது, மூழ்கி கொடுக்க முடியாது என்பதனாலே தண்ணீரை தெளித்து அவர் இந்த குழந்தையை ஞானஸ்நானம் கொடுத்ததாக சொல்லிவிடுகிறார். இப்படி சொல்வதன் மூலமாக சில பாரம்பரிய சபைகளும் அதை பின்பற்றுகிறது. சில சுவிசேஷ இயக்கங்களை கொண்ட அல்லது சுவிசேஷ சபைகளும் கூட பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துவின் சபையார் என்று சொல்லக்கூடியவர்கள் ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கு அவசியம் அல்லது ஞானஸ்நானத்தினாலே மறுபிறப்பு அடைகிறோம் என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லும் போது இது தண்ணீரினாலே உண்டாகக்கூடிய பிறப்பை குறித்து பேசுகிறதா அல்லது இந்த மறுபிறப்புக்கு ஞானஸ்நானத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறதா என்று கேட்டால் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய ஜலம் என்பது ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை. ஜலம் என்ற மாத்திரத்திலே அது ஞானஸ்நானம் என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஜலம் என்று சொன்னத மாத்திரத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் நான் வாசித்த அந்த வசனங்களிலே பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே மறுபிறப்புக்கான வித்து அழிவுள்ள வித்து அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஜலமானது ஒரு அழிவுள்ள வித்தாக இருக்கிறது, அழிவுள்ள வஸ்துவாக இருக்கிறது. ஜலத்தை நீங்க தண்ணீரை கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தாக்க அது கெட்டு போகக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு சாதாரண தண்ணீரானது கெட்டு போகக்கூடிய தன்மையுடைய இந்த தண்ணீர் ஒருவனுக்கு மறுபிறப்பை எப்படி உண்டாக்க முடியும்? அதுவும் தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருப்பதனாலே அல்லது தண்ணீரை தெளித்து விடுவதனாலே ஒரு மனிதனுக்கு உள்ளார்ந்த பிறப்பு ஏற்படும் என்று சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேதத்துக்கு புறம்பான ஒரு பொய்யான தவறான விஷயமாக இருக்கிறது. புற மதஸ்தர்கள் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு எப்படி புனித நீராடுகிறார்களோ அந்த விதமாக ஞானஸ்நானம் கொடுத்தால் அதுல ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும் அல்லது ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபிறப்பு கிடைத்துவிடும் என்று சொல்லுவது பொருந்தாத காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அப்ப அந்த அழிவில்லாத வித்து என்பது என்ன? தேவனுடைய வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் தெய்வ வசனத்தை அவன் கேட்கும் பொழுதுதான் அந்த தெய்வ வசனத்தினாலே அவன் ஒரு புதிய பிறப்பை பெற்றுக் கொள்கிறான். ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து படிநிலையாக சொல்லுகிற ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று சொன்னால், கேள்விப்படுவதன் மூலமாக விசுவாசம் வரும். அதாவது சுவிசேஷத்தை நாம் கேள்விப்படும் போதுதான் ஆவியானவர் அந்த சுவிசேஷத்தினூடாக நமக்குள்ளாக கிரியை செய்து ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். இந்த பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கும் கூட சற்று விளக்கம் தேவையாக இருக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஜலம், ஆவி என்பது ரெண்டு பொருளாக பொதுவாக நாம் படிக்கிற நேரத்தில் கருதுவதற்கு இடம் உண்டு. பொதுவாக எல்லாரும் அப்படிதான் எண்ணுகிறார்கள். ஜலம் என்பதும் ஆவி என்பதும் ரெண்டு பொருளாக எடுத்து ரெண்டு அர்த்தம் கொடுப்பார்கள். ஜலம் என்பது திருவசனம் என்றும், ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் என்றும் பொதுவாக சொல்வது வழக்கம். ஆனால் இங்கே அப்படி எடுக்க முடியாது என்பதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இலக்கணமானது, இந்த வேத வசனத்திலே இந்த பகுதியானது ஒரு ரெண்டு பெயர் சொற்களை குறிப்பிடுகிற இடத்திலே இணைத்து சொல்லக்கூடிய அந்த இணைப்பின் வார்த்தை வருகிற போது, அந்த இணைப்பு வார்த்தையோடு அது இணைக்கப்படுகிற நேரத்திலே அதிலே அதை குறிப்பிடுவதற்கான முன்னிடை சொல் வராவிட்டால் அது இரண்டு சொற்களும் சேர்ந்து ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கும். அந்த ரெண்டு சொற்களும் ரெண்டு பொருளை தராது. வார்த்தைகள் இரண்டு, பொருள் ஒன்றுதான், ஒரே அர்த்தம்தான். ஆகவே ஜலம் என்பதும் ஆவி என்பதும் ஒரே பொருளை தான் குறிக்கும். அப்படியானால் ஜலம், ஆவி என்கிற இந்த ரெண்டையும் எப்படி ஒரே பொருள்படுத்துவது என்று கேட்டால், முந்தின பெயர் சொல்லானது பிந்தி வரக்கூடிய பெயர் சொல்லின் மிகைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தை அல்லது உயர்வு பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது ஒரு விளக்கமாக, இலக்கண விளக்கத்தை சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். இதை குறித்து சொல்லும் பொழுது ஹெண்டியா டைஸ் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இரு சொற்கள் ஒரு பொருள். அதே மாதிரி மூன்று சொற்கள் ஒரு பொருள் கொண்டதாக இருக்குமானால் மூன்று வார்த்தைகளிலே வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் பொருள் ஒன்றுதான். அப்படி சொல்லும் பொழுது அதை ஹெண்டியா டைஸ் ட்ரைஸ் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த இலக்கண விளக்கத்தை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்று சொன்னால், பின்னால் சொல்லப்படக்கூடிய ஆவி என்பது ஜலத்தின் ஆவியும் சேர்த்து ஆவிக்குரிய ஜலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஜலம் என்கிற அந்த வார்த்தை சாதாரண தண்ணீர் அல்ல, அது ஆவிக்குரிய தண்ணீராக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரையே அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. இங்கே திருவசனத்தை அல்ல, மாறாக ஸ்பிரிச்சுவல் வாட்டர், ஆவிக்குரிய தண்ணீரை குறித்து அது பேசுகிறது. நமக்கு தெரியும், ஆவிக்குரிய தண்ணீர் என்ற மாத்திரத்திலே இது புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒன்றும் கடினம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். இது நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய அல்லது நாமவே அதை பொருள்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரீயினிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அதே ஜீவ தண்ணீரை குறித்து 7ஆம் அதிகாரத்திலே பேசும்போது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவிக்குரிய ஜலமாக இங்கே வர்ணிக்கப்படுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுவதனால தான் அடுத்து வரக்கூடிய 6வது வசனம் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதே போல நாம் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியாகிய தேவனால் நாம் மறுபிறப்பை அடைகிறோம். இந்த மறுபிறப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதன் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அல்லாமல் ஒரு ஒரு பாரம்பரியமான பிறப்பின் மூலமாக எவரொருவரும் கிறிஸ்தவராக ஆக முடியாது, தேவனுடைய பிள்ளையாக ஆக முடியாது.
அதனாலதான் சொல்லுவார்கள், தேவனுக்கு பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் இல்லை என்று சொல்வார்கள். அதாவது கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகி விட முடியாது. அவர்களுடைய பெற்றோர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே அவர்களுடைய பிள்ளைகள் இயல்பாகவே தேவனுடைய பிள்ளைகளாக மாறினால் தேவனுக்கு பேர பிள்ளை என்ற அர்த்தத்தில் ஆகிடும். தேவனுக்கு பிள்ளைகள் தான் உண்டு, பேர பிள்ளைகள் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே பான் கிறிஸ்டியன் என்ற பேச்சுக்கு கிறிஸ்தவத்திலே இடமே கிடையாது. எவரொருவரும் கிறிஸ்தவராக பிறக்க முடியாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பி மனம் மாறி அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். ஆகவே எல்லாருமே ஒரு வகையில சொல்ல போனால் எல்லாருமே கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான். அதாவது மனம் திரும்பியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், மனம் மாறியவர்கள். அடுத்ததாக 14 முதல் 18 வரையிலான வசனங்கள் கிறிஸ்துவின் மனு உருவாகுதலை குறித்து பேசுகிறது. இந்த கிறிஸ்துவின் மனு உருவாகுதலை குறித்து பேசும் பொழுது அது நமக்கு அதிக பரிச்சயமான வசனம் தான். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே கிறிஸ்துவின் மகிமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே வந்ததை இங்கே இந்த வசனத்தினுடைய முற்பகுதி சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தார் என்று சொன்னால் வார்த்தையா இருந்தவர் மனு உருவானார் என்பதை நாம் இந்த வசனத்தில் தான் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே மனு உரு கொண்டு வந்தார். இங்கே இயல்பான நிலைமையிலே கன்னிகையின் வயிற்றிலே குழந்தையாக பரிசுத்தாவினாலே அவர் கருவாக உற்பவித்து பிறந்தார் என்கிற அந்த செய்தி, அதாவது மத்தேயு, லூக்கா இவர்களுடைய அந்த செய்தியை நேரடியாக யோவான் சொல்லவில்லை. அப்படி நேரடியாக பேசாமல் வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லிவிட்டார். உண்மையிலேயே இது கிறிஸ்து மனிதனாக வந்ததைத்தான் காண்பிக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. என்றாலும் அவர் மனுஷ பிறப்பின் பிரகாரமாக பிறந்த அந்த பிறப்பின் விதமான அந்த செய்தியை, பிறப்பை பற்றி பேசாமல் வேறொரு விதமான நிலைமையில இதை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தை மாம்சமானது என்று சொல்லும் பொழுது வார்த்தையா இருந்தவர் மாம்சத்திலே மனிதனாக வந்தார் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக சொல்லப்படுவதனாலே அவரை ஒரு பிறப்பின் வார்த்தையாலே அவரை காட்டாமல் அவர் மாம்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படியானாலும் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், மற்ற சுவிசேஷங்களிலும் இருந்து நாம் அறியக்கூடியது என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியும் கிறிஸ்துவானவர் மாம்சமானது எப்படி என்று சொன்னால், பாவம் இல்லாத நிலைமையிலே பரிசுத்த ஆவியினாலே மரியாளிடத்திலே அவர் கர்ப்பம் தரித்து பிறந்தார் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். அந்த மாம்சத்திலே வந்த பொழுது மனுஷர்கள் நடுவிலே அவர் கூடாரமிட்டு தங்கியிருந்தார். அவருடைய மகிமையை கண்டோம். இங்கே மகிமையை கண்டோம் என்று பன்மையிலே சொல்லுகிற யோவான் தன்னோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு சொல்லுகிறார். மற்ற அப்போஸ்தலர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு எழுதுகிறார். இது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்கண்ட சாட்சிகளாக இருந்த சாட்சிகள் அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட அவருக்கு 12 பேர்களை ஆண்டவர் அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். அந்த அப்போஸ்தலராக அவர் தெரிந்து கொண்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, அவர் இந்த உலகத்துக்கு கண் கண்ட சாட்சிகளாக அவரோடு கூட உண்டு உறங்கி உறவாடிய மனிதர்களை மனித சாட்சிகளாக ஏற்படுத்துவது, அவர்களை கொண்டு தம்மை இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்க செய்வது, அல்லது அவர்களை மூலமாக தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்போஸ்தலர்கள் மூலமாகவே நாம் எல்லாரும் கேட்டோம். அப்போஸ்தலர்கள் மாத்திரமே அவரை நேரடியாக கண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவை நேரடியாக கண்ட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள், நாங்கள் ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேள்விப்பட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்டது, அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆகவே ஜீவ வார்த்தையானவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு வந்தார். அவருடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். இவர்கள் கிறிஸ்துவோடு இருந்த இவர்கள் கிறிஸ்துவின் மகிமையை கண்டார்கள். அப்படின்னு சொன்னா என்னன்னா, கிறிஸ்துவின் மகிமை என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வீகத்தை அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது மாம்சத்தில் வாழ்ந்த அந்த மனிதனை
அவர்கள் பார்த்தபோது வெறும் சாதாரண மனிதனாக பார்க்காமல், நாசரேத்தூர் யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், தச்சனுடைய குமாரன் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருந்த விதமாக இவர்கள் பார்க்காமல், அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற மேசியாவாக, கிறிஸ்துவாக, தேவனுடைய குமாரனாக அவரை கண்டார்கள். உண்மையிலேயே இவர்கள் எப்படி அவரை கண்டு கொண்டார்கள் என்று சொன்னால், இதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. இதற்கு ஒரு பின்னாக ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும்படியாக அல்லது சுட்டி காண்பிக்கும்படியாக வந்தது யோவான் ஸ்நானகன். போன கிளாஸ்ல நாம் அதை பார்த்தோம். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக என்னை ஜலத்தினால் அனுப்பின, ஞானஸ்நானம் கொடுக்கப்படி அனுப்பினவர் எனக்கு இப்படி சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னார். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்து மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானத்தை கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கிறிஸ்து வர, கிறிஸ்துவை அவர் நேரடியாக சுட்டி காண்பித்து ஞானஸ்நானத்தின் மூலமாக ஞானஸ்நானத்தின் போது பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்திறங்கினதை பார்த்து இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு அறிமுகம் செய்தார். அப்படி அறிமுகம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் திரும்பவும் முதல் நாள் சொல்லுகிறார், அடுத்த நாளும் சொல்லுகிறார். இதை கேட்ட அவருடைய சீசர்கள், அதாவது யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களாக இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக தானே இயேசுவுக்கு பின் சென்று போனார்கள். இதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் இப்படி சொன்னதை கேட்டு, 37வது வசனம், அவன் இப்படி சொன்னதை கேட்டு அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் யோவானும் சீமோன் பேதுருவுமாகிய அந்திரேயவுமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமாக போகிறார்கள். அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ரபி எங்கே நீர் தங்கி இருக்கிறேன்னு வந்து பாருங்கன்னு சொல்றார்கள். அன்றைக்கு போய் அவரிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அன்றைக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அடுத்த நாள் வரும் பொழுது நாங்கள் மேசியாவை கண்டோம், கிறிஸ்துவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் அது முதல் கொண்டு கிறிஸ்துவை அவர்கள் அறிகிற அறிவிலே தேவ குமாரனுடைய அந்த மகிமை அவர்கள் கண்டார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். இங்கே மகிமை என்று சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதா, குமாரன் என்கிற பதங்கள் எல்லாம் இங்கேதான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு வந்த போதும் தேவனுடைய தற்சரூபமாக, தேவனுடைய அதே தன்மையை உடையவராக மனுக்குலத்துக்கு தெய்வத்தை காண்பிக்கும்படியாக வந்தார். தெய்வம் ஒருவராலும் ஒருபோதும் காணக்கூடாதவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனை இங்கேயும் கூட நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய மூவரை குறித்து பார்க்கும் பொழுது 3 பேரும் 3 விதமான நிலைமையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் ஒருபோதும் காணக்கூடாத தெய்வமாக, தெய்வத்தன்மையில் இருக்கிறார். அவரை ஒருவரும் ஒருபோதும் காண முடியாத நிலைமையில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை. இந்த இடத்துல தேவன் என்று சொல்லுவது பிதாவாகிய தேவன். அப்ப தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லும் பொழுது, அப்படி அடுத்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை நாம் காண முடியாது, அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். இதே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம் மற்றும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் தேவனை யாரும் பார்த்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என் பிதாவை ஒருபோதும் பார்த்ததில்லை, நான் அவரை பார்த்திருக்கிறேன், நான் அவரை கண்டிருக்கிறேன், நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிதாவை அப்படியே அச்சுருவாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய தற்சரூபமானவராக இருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வெளிப்படுகிறவராக இருக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து வெளிப்படுகிறவராக, பிதாவின் தன்மையை, தெய்வ தன்மையை அப்படியே உடையவராக இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒரு தனி பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே பேரானவர். இந்த வார்த்தையை யோவான் அப்போஸ்தலன் மாத்திரம் தன்னுடைய சுவிசேஷத்திலும் நிருபத்திலும் 5 முறை பயன்படுத்துகிறார். ஒரே பேரானவர். இது ஒரு விசேஷமான
ஒரு அர்த்தத்தை அல்லது உன்னதமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு வேத பண்டிதர்கள் பல்வேறு விதமான நிலைமையில ஆய்வுகள் செய்து பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து எதிரும் புதிருமான தவறான போதனைகள் எல்லாம் கூட உருவாகி இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு கிறிஸ்து பிதாவினாலே படைக்கப்பட்டவர் என்ற தவறான உபதேசமும் வந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து ஒருபோதும் படைக்கப்பட்டவர் அல்ல. அவர் பிதாவினாலே அவர் ஜனிப்பிக்கப்பட்டவராக அல்லது பிதாவினாலே பிறப்பிக்கப்பட்டவராக இருக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார். யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1ஆம் நிருபத்திலே 2வது வசனத்திலே சொல்லும்போது, பிதாவினிடத்தில் இருந்தது எங்களுக்கு வெளிப்பட்டதுமாய் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். பிதாவினிடத்திலிருந்து அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார். அதாவது பிதாவாகிய தேவனுடைய அந்த அதே தன்மையை வெளிக்காண்பிக்கக்கூடியவராக பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல முடியும். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாம் சூரியனை பார்க்கிறோம். சூரியன் என்கிற அந்த வஸ்துவை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியனை ஒருபோதும் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் சூரியன் எங்கே என்று கேட்டால் வானத்தில் ஒரு இடத்தை நாம் சுட்டி காட்டுவோம். எங்கிருந்து ஒளி புறப்பட்டு வருகிறதோ அந்த இடத்தை நாம் சுட்டிக்காட்டி இதோ சூரியன் என்று சொல்லுவோம். வானம் முழுவதும் வெளிச்சமாக இருந்தாலும் சூரியனை சுட்டி காண்பிக்கிறதுக்கென்று நாம் ஒரு இடத்தை காண்பிக்கிறோம். அதாவது அந்த வெளிச்சம் புறப்பட்டு வரக்கூடிய இடத்தை நாம் காண்பிக்கிறோம். அங்கிருந்து வெளிச்சம் புறப்படும். சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் சூரியனின் அதே தன்மையை உடையதாக இருக்கிறது. அது வெளிச்சத்தை உடையதாக இருக்கிறது, வெப்பத்தை உடையதாக இருக்கிறது, அது கதிர்களை கொண்டதாக இருக்கிறது. சூரிய வெளிச்சமானது அது இந்த சூரியனுடைய அசலான அதே தன்மைகளை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவ்விதமாகத்தான் கிறிஸ்துவும் பிதாவின் தற்சொரூபமானவராக இருக்கிறார். பிதாவை நாம் ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் தன்மையை மனிதர்கள் அறியத்தக்கதாக மனுஷ கண்களுக்கு புலப்படக்கூடியவராக மனுவுரு கொண்டு வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வந்தார், அவர் மாம்சத்தில் இருந்தார் என்றாலும் அவர் உள்ளான நிலைமையிலே தெய்வ தன்மையுடையவராக இருந்தார். அதைத்தான் சொல்லுகிறார் கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் பரிபூர்ணமாக வாசமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனிதனாக வந்த பொழுதும் கன்னிகையின் வயிற்றிலே அவர் ஒரு 10 மாத குழந்தையாக உருவாகி வளர்ந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டு நம்மை போல சாதாரண மனிதனாக ஒரு குழந்தையாக பிறந்து பாலூட்டி வளர்க்கப்பட்டு தாயின் கரங்களிலே சுமக்கப்பட்டு மனுஷ தயவிலே வளர்ந்த ஒருவராக இருந்த போதும் கூட அகிலாண்டத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி பிடிக்கக்கூடிய தெய்வ குமாரனாக அவர் இருக்கிறார் என்பதை அவருடைய தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் ஒருங்கிணைத்து காண்பிக்கக்கூடியதாக வேதம் பேசுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்து தேவனை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சந்தேகங்களை தீர்க்கும்படி சொன்னார். பிலிப்பினிடத்தில் சொன்னார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நீ என்னோடு இருந்து இதை அறியவில்லையா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் தான் பிதா என்று அவர் சொல்லவில்லை. பிதா குமாரன் என்ற வார்த்தைகள் 2 நபர்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட 2 நபர்களை தனித்தனியாக அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்கிறோம். ஆகவே திரித்துவ தேவன் வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் இந்த சத்தியங்களை படிப்போம். அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் மீதியான தொடர் செய்திகளை நாம் படிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நாம் படித்த காரியங்கள், முதலாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஸ்லாக்கியத்தை குறித்து பார்த்தோம். இந்த உலகம் அவரை புறக்கணித்திருந்த பொழுதும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளானார்கள். பிள்ளைகளாகக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். அவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, நாம் தேவ ஆவியினாலே மறுபிறப்பை பெற்றோம், தெய்வ வசனமாகிய வித்தினாலே மறுபிறப்பை பெற்றோம், மேலிருந்து கிடைக்கக்கூடிய மேலான பிறப்பை பெற்றிருக்கிறோம். பூமியிலிருந்து பிறக்கக்கூடிய மண்ணுக்குரிய மனித தன்மையை பெற்றது போல மேலிருந்து கிடைக்கக்கூடிய தெய்வீக தன்மையை, திவ்ய சுபாவத்தை மறுபிறப்பிலே பெற்றிருக்கிறோம். அந்த விதமாக மனுஷ தன்மையை, மனுஷ சுபாவம் நமக்குள் இன்னும் இருக்கிறது. அதே சமயத்திலே தெய்வ சுபாவத்தையும் தேவன் நமக்குள்ளாக தந்திருக்கிறார். இந்த புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் புதிய சுபாவத்துக்கு ஏற்ற விதமாக நடக்கும்படிக்குதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புதிய சுபாவத்தில் நடந்து கொள்வதற்கு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் மறுபிறப்பை அடைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்துக்கு மரித்தவர்கள் என்பதை நினைவு கொண்டு
அந்த சிந்தையோடு கூட புதிய ஜீவனிலே வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். தேவன் நமக்கு செய்திருக்கிற கிருபைகளுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உலகம் அறியாது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தேவன் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நமக்கு தந்ததற்காக, ஜீவ ஒளி நம்முடைய அகங்களிலே பிரகாசித்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரன் இவ்வுலகத்திலே வந்து காணக்கூடாத தேவனை காண்பிக்கக்கூடியவராக மாம்ச உருகொண்டு வந்தார். அவருடைய மகிமையை கண்டவர்கள் அவரை குறித்து அறிவித்தார்கள். அந்த அந்த சத்தியத்தை நாமும் அவ்விதமாகவே விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமான தெய்வத்தின் தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ.